Hi friends, welcome back. இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது ஈஸி மெத்தட்ல எப்படி chilli chicken பண்றதுன்னு. வீட்ல உள்ள பொருட்களே வச்சு ரொம்ப டேஸ்டியா குயிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு panல 4 டேபிள்ஸ்பூன் ஆயிலை சூடு பண்ணிக்கணும். நல்லா சூடானோனே 4 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பெருசா கட் பண்ணி போட்டுக்கலாம். நைஸா போடணும்னு அவசியம் இல்லை. நான் இன்னைக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த டிஷ் வந்து கொஞ்சம் செமி கிரேவியா தான் இருக்கும். அதனால வெங்காயம் நிறைய போடணும். நம்ம வேற எதுவும் அரைச்சு போட போறதில்ல. இந்த வெங்காயம் தான் நல்லா சாஸ் கிடைக்கும் நமக்கு. நல்லா கோல்டன் ப்ரௌனா வதக்கிக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம டொமேட்டோ சாஸ்லாம் ஊற்றுவோம் அதில். ஆயிலும் கம்மியாக சேர்த்தா போதும். சிக்கன்லேயே நிறையா ஃபேட் கண்டென்ட் இருக்கனால ஆயில் ஜாஸ்தியாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை. வெங்காயமும் தக்காளியும் ஈஸியாக வதங்கணும்னா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு வதக்கணும்னா சீக்கிரமாக வதங்கிடும். சீக்கிரமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச போனோட உள்ள சிக்கன் தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நிறைய பேர் போன்லெஸ் தான் விரும்புவாங்க. போனோட உள்ள சிக்கனை சமைச்சு பாருங்களேன். அதோட ஃப்ளஷ் ரொம்ப சாஃப்டா டேஸ்டியா இருக்கும். சிக்கனை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் பூண்டு பேஸ்ட், ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிக்கனில் உள்ள தண்ணியெலாம் வெளியில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அந்த தண்ணியெலாம் வெளியில் வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் மிளகாத்தூள் போட்டோம்னா அந்த சிக்கன் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ தனி மிளகாய்த்தூள் 3 டேபிள்ஸ்பூன் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதங்கணும்னா 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா சிக்கனை வேக வச்சுக்கலாம். சிக்கன் ஹாஃப் குக் ஆனோன்னா உப்பு போட்டு கிண்டி விட்டுக்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வெளியில் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்ச கொடை மிளகாயை சேர்த்துக்கலாம். ஆரம்பத்திலே போட்டோம்னா மிளகா வந்து குழஞ்சு போயிடும்.
சீக்கிரம் குடமிளகாய் வெந்துடும். அதனால் சிக்கன் ஒரு 3/4 வெந்ததுக்கப்புறம் குடமிளகாயை போட்டுக்கலாம். சோயா சாஸ் 4 டேபிள் ஸ்பூன். சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் எல்லாமே 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கணும். எல்லார் வீட்லேயுமே இப்போ இருக்குது. நான் பக்கத்தில் உள்ள பெட்டி கடைகளில் கூட கிடைக்கிது, சின்ன பேக்கெட் கூட கிடைக்கிது. சில்லி சாஸ் இல்லைன்னா 2 பச்சை மிளகாயை இடிச்சிட்டு போடுங்க. இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே எளிதில் கிடைக்கக்கூடியது தான். உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் ஜாஸ்தி வேணும்னா அவங்கவுங்க விருப்பத்துக்கு தக்கன சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ் கூட வேணும்னா டொமேட்டோ சாஸை கூட சேர்த்துக்கலாம். சரி, கிரேவியாக வந்தோன்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நல்லா திக்காயிடுச்சு. இப்போது 1/2 டீஸ்பூன் பெப்பர் எப்போதுமே இறக்க போகையில் தான் போடணும், இல்லைன்னா அதில் ஒரு கசப்பு தன்மை கொடுக்கும். ரொம்ப கொதிச்சிடுச்சுன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா கொத்தமல்லி போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து திக்காயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சில்லி சிக்கன்லேயே 2 மெத்தட் இருக்குது, நிறையா மெத்தட் இருக்குது. சில பேர் வந்து டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு சிக்கனை கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. சில்லி பேஸ்ட்டு செஞ்சு போடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ப்ராசஸ் கூட இருக்கும். இது குயிக்காக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஃப்ரைட் ரைஸ், நான், சப்பாத்தி, நூடுல்ஸ், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.